மைண்ட் ஸ்மார்ட் அகாடமி கேரளா இன்டர்நேஷ்னல் லைஃப் கோச்சர் ஜனாப் முகமது யாசர் சார் அவர்கள் நமக்காக நம்முடைய மாணவிகளுக்காக கேரளாவிலிருந்து வருகை தந்து அவர்களுக்கு ஒரு குறுகிய நேரத்திலே சில விஷயங்களை ஆலோசனைகளாகவும் அறிவுரையாகவும் வழங்குவார்கள். Assalamu alaikum warahmatullahi ta'ala barakatuh. My dear respected dignitaries present in the dais, respected parents, teachers, and my lovable students. Firstly, உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், துஆக்கள். நீங்கள் உலகத்தில் த பெஸ்ட், ஸ்மார்ட்டஸ்ட், சூப்பர் ஜீனியஸாக நீங்கள் திளங்கணும், லைக் அ ஷைனிங் ஸ்டார். தட் இஸ் மை விஷ், துவா. ஐ ஹோப் யூ ஆல் வில் ரீச் that level. Will you? Yes or no? Louder. Okay, thank you. You know, it is a new experience for me. I am not known to this place. I got Brother Sayyid Ibrahim introduced at Akis school at Nagarkovil. So I used to be the mentor. So during the corona time la vandu Brother Sayyid Ibrahim enna kooptu, he said, you know, he wanted me to interact with the students online. அப்போ அந்த டைமில் எப்படின்னு சொன்னால், பிள்ளைங்க கேமராவுக்கு முன்னாடி வர்றதுக்கே தயக்கப்படக்கூடிய டைமில் I saw amazing performances from Attai Women's College students. Do you remember that? Yes? No? It's louder. Very good. You know, before I started interacting with them, they started presenting an amazing interaction. I was really impressed. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு காலேஜ்லேருந்து இப்படிப்பட்ட பிள்ளைங்களான ரொம்ப. After that, I visited the school, college. I have few things to you. Please listen to me. ஏன்னா இன்னைக்கு நியூரோ சயின்ஸ் சொல்கிறது, டிஎன்ஏன்னு சொல்லக்கூடியதை can be impacted by beliefs, values and emotions. அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏ மாற்ற முடியும் பிலீவ்ஸ், வேல்யூஸ் அண்ட் எமோஷன்ஸ் மூலமாக. அப்படி சொல்லக்கூடிய இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த டிஎன்ஏங்கிறது மாற்றவே முடியாதுங்கிற நம்பிக்கை. ஸோ I am a research scholar in multiple intelligence. அப்போ அதில் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு கேட்டால், இன்டெலிஜென்ஸை ரெண்டு தரமாக பிரிக்கலாம். இப்போ உலமாக்கள் எல்லாம் பேசின ரெண்டு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. எப்படி? இந்த உலக கல்வி, மறுமை கல்வி, மறுமைக்கு பலப்படக்கூடிய கல்வி. இந்த உலக கல்வின்னு சொல்கிறது we call it as superficial intelligence. அதில் நீங்கள் லாங்குவேஜை பற்றி படிக்கலாம், மெடிசின், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், scientist, any number of professions. ரெண்டாவது spiritual intelligence, that is
to learn about creating connections between the Almighty. That is the spiritual knowledge. அப்போ இந்த ரெண்டு கல்வியும் சேர்ந்து நம்மளால் முடியுமாங்கிற கேள்விக்கு I think you have given a very fantastic answers. Yes, we are graduates as well as we have completed the Hifz program. இது உண்மையிலேயே மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு அறிவுரையாகவும் இருக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், I really wanted you to bring to the 7 levels of pursuits. வாழ்க்கைன்னு சொன்னால் இலக்கு வேணும். இலக்குன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் போகலாங்கிறதுக்கு கணக்கு வேணும். அப்போ அதில் the lowest level we call it as pursuit of happiness, சந்தோஷம். நம்ம விரும்பின பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷம் வரலாம், நம்ம விரும்பின ஆட்களை சந்திச்சா சந்தோஷம் வரலாம். அந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல், that is pursuit of social acceptance. எல்லாரும் ஆலிமா படிக்கிறாங்க, நாங்களும் ஆலிமா படிக்கிறோம். அப்படியா? எஸ் சார், நோ. எல்லாரும் ஆலிமா பட்டம் படிக்கிறதுனால நீங்களும் படிச்சீங்களா? வெரி குட், எக்ஸலன்ட். நம்பர் 3 இஸ் pursuit of popularity. இப்படிப்பட்ட பெரிய அரங்கில் வந்து நமக்கு பட்டம் எல்லாம் அளிக்கிறாங்க, அப்படி பாப்புலர் ஆகலாம். அதுக்காகவா நீங்கள் இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணீங்க? வெரி குட். நம்பர் 4 இஸ் pursuit of money. இந்த பட்டம் எல்லாம் கிடைச்சுன்னா நல்ல காசு கிடைக்கும், அப்படியா? அதுக்காகவா நீங்கள் இந்த எஸ், நோ? வெரி குட். நெக்ஸ்ட் இஸ் pursuit of prestige. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய கார், பெரிய பெரிய மொபைல் ஃபோன்ஸ், இந்த மாதிரி ப்ரெஸ்டீஜியஸான அந்த ஒரு தேவைக்கையா நீங்கள் இந்த ஆலிமா பட்டம் முடிச்சீங்க? வெரி குட். தென் கம்ஸ் pursuit of excellence. நான் கழிஞ்ச வருஷம் இப்படி இருந்தேன், இந்த வருஷம் நான் இப்படி இருக்கேன், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் இதை விட மேலா இருப்பேன். அப்படி வாழ்க்கைக்கு ஒரு வீரியம் நிறைந்த குறிக்கோள் உங்களுக்கு இருந்து நீங்க முன்னேறிக்கிட்டு வர்றீங்களா? எஸ், பட் தட் இஸ் நாட் த எண்ட். த ஃபைனல் லெவல் இஸ் pursuit of impact. நான் இந்த படித்த இந்த கல்வி எனக்கும் பிரயோஜனம் செய்து மற்றவங்களுக்கு பிரயோஜனம் செய்யணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? ஓகே, அப்படின்னு சொன்னால் நீங்கள் பட்டமளிப்பு விழா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், சர்டிஃபிகேட் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்டை லாக்கரில் போட்டு பூட்டி வச்சு தூங்கலாம், அப்படிதானே? வாவ், what are you going to do after this? Really great. That is pursuit of impact. நான் காலையிலேருந்து உலமாக்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவ்வளவுக்கு புண்ணியமான இந்த தொழில், இந்த வேலை. என்ன வேலை? இங்க எதுக்கு வேண்டி எல்லாரும் வந்திருக்கீங்க? நிறைய பேர் வந்திருக்கீங்க, காலையிலேருந்தே இவ்வளோ நேரம் இருக்கிறீங்க. ஏதாவது கிடைக்குங்கிறத நிலையா வந்திருக்கீங்க? அப்படியா? கண்டிப்பா இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அப்போ இங்க வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், இறைவனுக்கு வேண்டி, அல்லாஹ்வுக்கு வேண்டி, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்கு வேண்டி, for the sake of Allah to serve others. மற்றவங்களை
சர்வ் பண்றதுக்கு வேண்டி. எப்ப வர? மரணம் வர. அது உங்க உறுதியான நம்பிக்கையா, உறுதியான நியத்தா? உங்களால இன்னைக்கு தேர்ந்தெடுக்க முடியுமா? முடிவு செய்ய முடியுமா? எஸ் ஆர் நோ வித் இன்ஷா அல்லாஹ். louder. Very good. For the sake of Allah, to serve others until our death. உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னையோட தீரல்ல, இனிதான் தொடங்குது. அப்போ நீங்க எப்படிப்பட்ட, now I don't want to call you as students, I definitely will call you as professionals. கார்ப்பரேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் ப்ரொஃபஷனல்ஸ். நாங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், அப்படிதானே? டெஃபினெட்லி யூ ஆர் த ப்ரொஃபஷனல்ஸ். யூஸ்வலி நாங்கள் டீச்சர்ஸ், மதர்ஸ், we call them as diamond cutters. ஏன்னு சொன்னால் டைமண்டுங்கிறது அவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியாது. அந்த டைமண்டை கட் பண்ணணும்னா ஒரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியா உயரத்தில் கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்கு அந்த தாயினுடைய முயற்சியும் தாயினுடைய பிரார்த்தனையும் தாயினுடைய துஆயினால மட்டும்தான் முடியும். Do you agree with me? Do you agree with me? அப்படின்னு சொன்னா நீங்க you are not just diamond cutters, but I am just rephrasing my statement. Diamond cutters விட பெருசா பெருசா என்ன பெருசா தரலாம் சொல்லுங்க? Think about something very big in this world. Anything which comes to your mind bigger than a diamond cutter. Okay, I have a limited time. Have you heard about red diamonds? Have you heard about red diamonds? No. Red diamond is the most precious, expensive stone available in this world. அது ஒரு கேரட்டுடைய விலை எவ்வளவு தெரியுமா? It cost you more than 35 crores. And a red diamond necklace will cost you around 450 crores. So, are you precious than a red diamond or அதை விட குறைவானவங்களா நீங்க சொல்லுங்க? Louder. So, sincerely my dua, my prayers to the Almighty to make you more precious than a red diamond. Are you ready to accept the challenge? Louder. Very good. இப்போ you have the responsibility, you have the social commitment, you have the sincere consistent planning for your future. உங்களுடைய முன்னே ஃபியூச்சரை பத்தி உள்ள யோசனை, இலக்கு, உங்களுடைய ஃபியூச்சர் கோல் என்ன சொல்லுங்க? யாராவது அடுத்த 10 வருஷத்துல நான் எப்படி ஆகணுங்கிறத பத்தி நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? Yes, no? No. Okay. It is the right time to think about your next 10 years, 15 years, 20 years, 30 years. நீங்க நினைச்சா இந்த தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்த சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு மட்டும் இல்லை, அக்ராஸ் இந்தியா நீங்க மாற்றத்தை உண்டு பண்ண முடியுமா முடியாதா? Louder. Very, some more. You all had lunch, right? சாப்பிட்டீங்க இல்லையா? வயிறு நிறைச்சு சாப்பிட்டீங்க இல்லையா? So, come out.
Very good. So my wish, my prayer, you must dominate the world with all the new technologies, new inventions, new gadgets for the sake of Allah to serve others until your death. That includes any new choices, any new options, any new innovations. Are you ready? Inshallah? Definitely. I have a big plan for me. I will discuss with Brother Yasir and I will come back. He will come back to you about that. Okay. Jazakumullah khair. Assalamu alaikum rahmatullahi ta'ala barakatuh. Thanks for this opportunity. Alhamdulillah. A very clear and very smart speech for us. Our students so encouraged by his heartfelt voices from the heart. Thank you so much, sir.